ஏதாவது ஒரு படத்துக்கு கடுமையான விவாதம் நடந்திருக்கா? காதலர் படத்தில் வந்து கொஞ்சம் ரகுமான் சாருடைய மியூசிக்கை வந்து நம்ம கிண்டல் பண்ணியிருந்தோம். இதில் உதயகிரனை வச்சு ஒரு படம் பண்ணோம் சார். 3 ஹிட் கொடுத்து ஹேட்ரி ஹீரோன்னு பேர் ஆமா, உதயகிரனுக்கு. ஆமா, ஆமா. அப்போ சிரஞ்சீவி பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா இருந்தார் சார். அந்த நேரத்தில் ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு அவருக்கு. அவ்வளோ ஹேட்ரி ஹீரோ டக்குன்னு ஒரு ஆள் உடஞ்சார் சார். நான் நேரம் பார்த்தேன் சார். நான் அப்படி ஷூட்டிங் பீக்கா பண்ணவர் ஒரு லெவலில் Chai with Chitra. ஏதாவது ஒரு படத்துக்கு கடுமையான விவாதம் நடந்திருக்கா? சார் அப்படி சொல்ல முடியாது சார். சில படங்கள் என்னன்னா உதாரணத்துக்கு என்னன்னா காதலன் நேரத்தில் நடந்தது. காதலன் படத்தில் வந்து கொஞ்சம் இது ஒரு நடந்தது. தென்கிழக்கு சிம்மையில் ரகுமான் சாருடைய மியூசிக்கை வந்து நம்ம கிண்டல் பண்ணியிருந்தோம். கிழக்கு அந்த செம்மையில கிழக்கு சிம்மையில் ரகுமான் சார் கிராமத்துக்குள்ளே ஒரு நாய்க்குட்டி ஓடுற மாதிரி இருக்குது. அதாவது பொம்மரணியன் நாய்க்குட்டி ஓடுற மாதிரி இருக்குங்க மாதிரி மியூசிக்கை பற்றி ஒரு ரிவ்யூ வந்துருச்சு. நான் அதில் எழுதலை. அது வந்து அது மாதிரி எழுதிக்கக்கூடாது ஆக்சுவலி. அந்த நேரத்தில் என்ன எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த பாட்டு பிறகு ஹிட் ஆனதுக்கப்புறம் நாங்களே உணர்ந்தோம்லாம் வச்சுங்களேன். எங்கள் டீம் அந்த மாதிரி காமனாக எழுதிட்டாங்க. அந்த வார்த்தை நல்லா இருந்தவொடனே போட்டாங்க அவங்க. அது வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. அது கொஞ்சம் அந்த டீம் எல்லாருக்குமே. அது ரகுமான் சாருக்கும் என்னென்னா அவரெல்லாம் அவ்வளோ பெரிய லெஜெண்டு. அவர் அந்த பாட்டில் வந்து என்னென்னா அந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக போட்டிருக்கக்கூடாதுங்கிற என்ன. அது முக்கியமான விஷயம் சார். என்னென்னா பாலசுப்ரமணியம் சார் எப்பயுமே என்ன சொல்லுவாருன்னா தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி 1000 விமர்சனங்களை பற்றி நான் வருது சார். நான் படிக்கிறேன். இது வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா அவங்களுக்குலாம் இப்போ வந்து என்னென்னா ஒரு படத்தை என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க. கரெக்ட். ஆனால் அந்த டேரக்டரை பற்றியோ அவர் இன்னைக்கு தூங்கி முடிச்சு எடுத்தாரா அப்படிலாம் எழுதிருவாங்க. டக்கு பர்சனல் அட்டாக். பர்சனல் அட்டாக் ரொம்ப இருக்குது சார். இன்றைக்கி இதுதான் சார் இன்னைக்கு உள்ள வித்தியாசம். நீ கதைகளை பற்றி அந்த படம் குப்பை கதைன்னு கூட எழுதுங்க. அது யாருமே சொல்கிறது பாலசுப்ரமணியம் சார் அந்த வார்த்தை வந்து டக்குன்னு மார்க் பண்ணிடுவார். ஏன் அவரை தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணீங்கன்னா கண்டுபிடிப்பார். இது எங்கள் இதில் எல்லாத்துக்கும் பழக்கி கொடுத்து எல்லாருமே ஒரு லெவலில் பார்க்கவே வேணாம். எங்கள் டீமே அதை நாங்களே மார்க் பண்ணிடுவோம். அந்த ஆரோக்கியமான விமர்சனமாக இருந்தது சார். அது இந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி வரக்கூடிய சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக சொல்கிறாங்க. அதை அவாய்ட் பண்ணிட்டா அவங்க மேலே இன்னும் கொஞ்சம் மதிப்பு கூட இந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. இதனால வந்து வரும்னு நான் சொல்லக்கூட மாட்டேன். அந்த வார்த்தைகளை கொஞ்சம் அவங்க வந்து அந்த அளவுக்கு பர்சனலாக போக வேணாங்கிறது என்னுடைய எண்ணம். இது வந்து ஒரு நீங்கள் படத்தவே திட்டுங்க. அந்த படம் சரியில்லை குப்பை படம்னா அடுத்து ஏன்னா இது ஒரு லேர்னிங் சார். ஒரு படம் டேரக்டர் வந்து லேர்னிங் தான். பல சூழ்நிலைகளில் ஒரு டேரக்டரோட முடிவு மட்டும் கிடையாது. பல விஷயங்கள் இருக்குது இதில். ஒரு ட்ராவலில் போகிறது தான். இது வந்து அடுத்த படத்தில் கண்டிப்பாக அவங்க சொன்ன பாயிண்ட் கண்டிப்பாக ஏறிச்சுன்னா ஒவ்வொரு விமர்சனமே ஒரு டேரக்டர் மைண்டில் ஏறுது சார் பயங்கரமாக. பர்சனலாக ஆகிடக்கூடாது. இது அந்த கதையோட ஸ்க்ரீன் பிளேவை சரி பண்ணுறதுக்கான விஷயமா அமையணும் என்னுடைய எண்ணம். நாளைக்கு இது எனக்கு நானே இப்போ வந்து நிறையா விமர்சனங்களை படிக்கும்போது இவங்க சொல்கிறது நல்ல பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணணும்னு நினைப்பேன் நான் கண்டிப்பாக. பர்சனலாக சொல்லும்போது அது அந்த எண்ணம் கூட போயிடுது. என்னடா அவங்க வந்து இதனால் இப்படி சொல்லியிருக்காங்களான்னு கூட ஆயிடுது. இது வந்து விகடனுடைய ஒரு தரமான விஷயம் சார். அந்த நேரத்தில் இதை ஃபாலோ பண்ணி நிறையா அன்றைக்கி வந்து எல்லா பத்திரிகையும் நல்லாவே பண்ணாங்க. இது மாணவ பத்திரிகையாளராக உங்களோடு பணியாற்றிய கருப்பழனியப்பனுக்கும் உங்களுக்கும் நட்பை சொல்லுங்கள் சார். கருப்பழனியப்பன் வந்து சார் என்னென்னா நாங்கள் 3 நாள் ஒன்றா இருந்தோம் சார். அது என்ன மீனாட்சி கல்யாண மண்டபம்னு ஒன்று இருக்குது சார். அங்கே தான் நடத்துவாங்க சார். அந்த 3 நாள் வந்து எங்கள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் சீனியர்ஸ்லாம் வருவாங்க. அப்புறம் விஜயகாந்த் சார் மாதிரி நடிகர்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க அனுபவங்கள்லாம் எங்களுக்கு செலிபிரிட்டியை பார்க்குற முகமும் இருக்கும். 3 நாள் ஒன்றாவே இருப்போம். மனவராக இருப்போம். திடீர்னு 3 நாள் அங்கே ஒரு ஹாஸ்டலில் தங்குற மாதிரி ஃபீலிங் வந்துடும். நான் கௌதம் அப்புறம் கருப்பழனியப்பன் இந்த மாதிரி நிறைய ஊரில் இருக்கிற மாதிரி நிறைய மாணவ நண்பர்கள் குல சண்முக சுந்தரம் நிறைய பேர் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ பிபிசியில் இருக்கக்கூடிய இவங்க அன்பரசன் நிறைய பேர் சார். எங்கள் நண்பர்கள் எல்லாமே காலேஜ் படிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். கருப்பழனியப்பன் அப்பயே என்னென்னா ரொம்ப அந்த தமிழ் ஆர்வம் ஜாஸ்தி. அவர் என்னென்னா ஆர்டிக்கிள் அவர் நிறையா எழுதலை. அப்போ எனக்கு தெரிஞ்ச மதுரையில் இருந்ததுனால கொஞ்சம் கம்மியாக தான் எழுதினார். அதுக்கப்புறம் தான் அவர் நிறையா எழுத ஆரம்பித்தார். அப்போ நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் அவர் ரொம்ப எழுதுனது. அவர் பேசும்போது ஒரு ஆற்றல் இருக்கும் அவர்கிட்ட. அவர் அட்ராக்ட் பண்ணுவார். அப்போ திருப்பதி சாமியெலாம் அங்கே தான் வந்துருந்தார். அப்போ அங்கே மீட் பண்ணோம். அப்போ எல்லாம் நிறைய பேர்ட்டு நாங்கள்லாம் கலந்துரையாடல் பண்ணும்போது நிறைய இதாகும். இப்போ கருப்பழனியப்பன் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா அதாவது நம்ம தமிழ் ஆர்வம் அந்த புலமை இதை வச்சு ஒரு பெரிய ஆளாக வருவாங்கிற என்ன எனக்கு அப்போ இருந்தது சார். போல்டாக பேசுவார். எதுவுமே யாராவது தப்புன்னா கூட அந்த காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு கேரக்டர் உண்டு அவர்கிட்ட. எப்பயுமே கரெக்டாக அடிப்பார். அந்த தைரியம் ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. சங்கரோட எத்தனை படங்கள் பணியாற்றினீங்க சார்? நான் சங்கர் சாரோட இந்தியனில் தான் சார் ஜாயின் பண்ணேன். இந்தியன், ஜீன்ஸ், முதல்வன், நாயக்கு பாதி வரைக்கும் இருந்தேன் சார். நாயக்கு பண்ணும்போதே என்னாச்சுன்னா நான் வந்து ஏஎம் ரத்னம் தான் அவருடைய தயாரிப்பாளர். அவருக்கு என்னை ஒர்க்கு பிடிச்சி போய் தெலுங்கில் எனக்கு ஒரு படம் வாய்ப்பு விட்டார் சார் அவரே. இப்போ 20 நாள் ஷூட்டிங் போயிடும். தெலுங்கு உதயகிரனை வச்சு ஒரு படம் பண்ணோம் சார். அந்த படம் பேர் பிரேமன்ட்டே சுலுவுக்காதரா. அந்த படம் 20 நாள் ஷூட்டிங் பண்ணி ராஜமுந்திரிலாம் தெலுங்கில் தான் எடுத்தோம் சார். தெலுங்கில் பிளான் பண்ணி எடுத்தோம். ரொம்ப நல்லா. அந்த நேரத்தில் அவர் வந்து பீக் ஹீரோ சார். இன்றைக்கி சிவகார்த்திகேயன் அந்த ரேஞ்சில் உள்ள ஆட்கள் அங்கே அவர். அப்போ 3 ஹிட் கொடுத்து ஹேட்ரி ஹீரோன்னு பேர் உதயகிரனுக்கு.
அப்போ சிரஞ்சீவி பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா இருந்தார் சார். அந்த நேரத்தில் ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு அவருக்கு. பர்சனலி ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு அவங்களுக்கு, சிரஞ்சீவி ஃபேமிலிக்கும். அவங்களோட கல்யாண விஷயங்களில் ஒரு சின்ன குளறுபடி இருந்தது. அவர் அந்த விஷயத்தில் என்னாச்சுன்னா, அவர் படங்கள் நிறைய படம் நின்று போச்சு. ஒரு சில சூழ்நிலைகளை பர்சனலி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சா? நம்ம கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலையாச்சு. நிச்சயதார்த்தமே பண்ணி வைக்கிற அளவுக்கு போச்சு அந்த நேரத்தில். என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி அது நிற்கிற மாதிரி ஆன உடனே அந்த படத்துலேயே அந்த அவர் அடுத்த படங்களை கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலையாச்சு. அவங்க சிரஞ்சீவி பொண்ணை திருமணம் பண்ணாதனால அவருக்கு மார்க்கெட்லேயே பாதிப்பு ஏற்படுச்சு சார். சினிமா வாய்ப்பு. ஆமாம், ஏதோ ஒரு பர்சனலி ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. அவரால் அந்த நேரத்தில் அவருக்கு அட்டாக் ஆயிடுச்சு சார். ஏதோ சரி. அவளை கேட்டு டக்குன்னு ஒரு ஆள் உடஞ்சார் சார். நான் நேரம் பார்த்தேன் சார். நான் அப்படி ஷூட்டிங் பீக்காக பண்ணவர் ஒரு லெவலில் அடுத்து சென்னையில் வந்து எங்களோட பைக்கில் வர அளவுக்கு கேட்டார் சார். அப்படி கண்ணார பார்த்தேன். ஃபிலிப் சார் அவளுக்குலாம் அவர் போனாருன்னா கூட்டம் முக்கியம். அப்படி இருந்தவரை நான் கண்ணு முன்னாடி ஒரு புகழ் அழிஞ்சாலாம் பார்த்தேன் சார். அது ஒரு 2 வருஷத்துலேயே பார்த்தேன். நிறைய வாய்ப்புகள்லாம் என்ன கேட்பேன், தமிழில் வரலான்னு முடிவு பண்ணார். அவரால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நான் இருக்க முடியாது, இண்டஸ்ட்ரி அவர் பாய்காட் பண்ண ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அப்படி லெவலில் பார்த்தா அப்படி நின்று போனோன்னு என் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு. அப்போ என்னடா சொல்லிட்டு பிரச்சனை சார் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்போ அடுத்து இன்னொரு ஹீரோக்கு வெயிட் பண்ணலாமாங்கும்போது எனக்கு தெலுங்கில் வேறு பண்ணணும், எனக்கு சென்னையிலே நம்ம தமிழில் ஒர்க் பண்ணியிருக்கோம், தமிழ்லேயே பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி அதே கதையே February 14 படமாக இருந்தேன் பரத்து வச்சுருந்தேன் சார். சேலம் சந்திரசேகர் அடிச்சாங்க சார். சங்கரோட நீங்கள் பணியாற்றிய போது யாரெல்லாம் அவங்களோட உதவி இயக்குனராக பணியாற்றினாங்க? என் கூட ஒர்க் பண்ணும்போது சார் முதல் படத்தில் இந்தியனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து காந்தி கிருஷ்ணா சார், மாதேஷ் சார், வசந்த பாலன், அப்புறம் முத்துவடுகு, அப்புறம் செல்வராஜ் அவங்க சார். அடுத்து வந்து தமிழ்ச்செல்வன், இவங்களாம் ஒர்க் பண்ணாங்க சார். நான் கடைசி அசிஸ்டன்ட் டேரக்டர் சார். அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அனந்த நாராயணன் ஒர்க் பண்ணார், வால்மீகி படம் எடுத்தவர், மதி, இவங்கெல்லாம் எங்கள் டீமில் இவ்வளோ தான் சார் இருந்தாங்க. அப்புறம் இளங்கண்ணன் வந்தார். அப்பப்போ ஒருத்தர் 2 பேர் வருவாங்க போவாங்க. அதுக்கப்புறமா என்ன எங்கள் டீமில் ரொம்ப நாள் சர்வே பண்ண டீம் ரொம்ப நாளாக இருந்தோம் சொன்னாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் இப்போ வர அசிஸ்டன்ட்லாம் 1 இயர்லேயே மாறிடுறாங்க டக்கு டக்குன்னு. நிறைய பேர் நானே கேள்விப்படுவேன். அதுக்கப்புறம் அட்லியெல்லாம் அப்புறம் வந்தவங்க தான் சார். ஸோ ரொம்ப சிறப்பான அனுபவம் சார். காந்தி கிருஷ்ணா சார்லாம் என்னென்னா பெர்ஃபெக்ஷன் சார். அவர் நீங்கள் பணியாற்றும் போது வெங்கடேஷ் இல்லை, வெங்கடேஷ் சார்லாம் போயிட்டார். ஆனால் வருவார் சார், டிஸ்கஷன் வருவார். அங்கே இருந்தாலும் அவங்க வெளியே போனாலும் பாலாஜி சக்திவேல் எல்லாருமே ஒரு டீம் தான் சார். பேர் வராட்டியும் கூட சாருடைய நட்புலேயே இருப்பாங்க. ஒன்றா தான் சார் இருப்போம், எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம். எல்லாருமே இன்றைக்கி வரைக்குமே ஒரு நட்பு இருக்கும் சார். அப்போ வெங்கடேஷ் சார்லேருந்து எல்லாருமே என்னென்னா எங்களுடைய சீனியர் தான் அண்ணன் மாதிரி சார் பெருமையாக சொல்வார். எல்லாரும் பற்றியுமே எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனே ஒருத்தர் அவர் தெரிவிப்பார். அப்புறம் அவங்க கூட சுஜாதா சார், பாலகுமாரன் சார்லாம் வருவாங்க சார். அவங்களோட ரொம்ப சுஜாதா சார்ட்ட ரொம்ப ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமாம், சுஜாதா சாருடைய அத்தனை நடவடிக்கையும் நான் நேரம் பார்த்தேன் சார். அந்த பாக்கியம் கிடைச்சது சார். அது நிறையா சொல்லலாம். முதல்வன்லாம் அவ்வளவு ஒர்க் பண்ணோம், இந்தியனில் ஒர்க் பண்ணோம். நான் அவருடைய நம்பர் 1 ரசிகர். நான் அது எஸ்பிபி எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு சுஜாதா மேலே பைத்தியம், வைரமுத்து மேலே அவங்க மேலே எனக்கு ரொம்ப பைத்தியம். சுஜாதா சார் கூட பணியாற்றினது ஒரு அனுபவமான பேரனுபவம். சார் அதை தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி அவர்கிட்ட அதை வாங்கிட்டு வான்னு சொல்லிடுவார். போகிறதே பெருமையாக நினச்சி அவங்க வீட்டுக்கு போவேன். சார் எழுதி கொடுக்கலாம், காப்பி பண்ணி கொடுத்து என்னென்னாங்கிற இந்த கோஆர்டினேஷன் பண்ணி ஸ்கிரிப்டை பிரிண்ட் அவுட் இருக்கிற வரைக்கும் வாங்கிடுவோம் சார். அவர் தனிப்பட்ட முறையில் அவர் பர்சனலாக தான் பேசுவார், சினிமா பற்றி பேச மாட்டார். டிஸ்கஷனுக்குள்ள காலையில் 10 மணிக்கு சங்கர் சார் வந்தார்னா ஒரு 8-9 மணிக்கு விடுவார் சார். அப்போ ஃபுல்லாகவே தான் போகும் சார். எல்லாம் கதையை பற்றி தான் பேசுவோம். அப்போ நிறைய லேர்னிங் ப்ராசஸ், ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி இருக்கும் சார். சங்கருடைய எல்லா கதையும் உதவி இயக்குனரோட விவாதிப்பாரா? அதுதான் சார் மெயின். அவர் பலமே அவர் தனியாலாம் அவர் ஐடியா, அவர் தான் முடிவு எடுப்பார், அவர் ஐடியாலாம் கொடுப்பார் சார். எல்லாருடைய விஷயங்களையும் கேட்பார். ஆரோக்கியமாக இருக்கும் சார். ரொம்ப பாக்கியராஜ் சார் மாதிரி தான் அவர் பண்ணுவார். அவர் எல்லார்ட்டையுமே பேசி எல்லா காலையில் வந்துடணும் 10 மணிக்கு. அவருக்கு உதவி இயக்குனர் பெரிய அவருடைய ஃபேமிலி சார். அவர் குடும்பத்தோடு இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். லீவே சண்டே கூட லீவ் கிடையாது சார். அப்பெல்லாம் அந்தளவுக்கு பண்ணாது. இப்போ சண்டே லீவ்லாம் கேள்விப்படுறேன் சார். என்னென்னா அந்தளவுக்கு ரொம்ப என்னென்னா அவர் ஒவ்வொரு ஆள்டையும் ஒரு ஆஃபீஸ் பாய் சொன்னால் கூட கேட்பார் சார். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கவனிப்பார். போகும்போது நல்ல படத்தில் இப்போ உங்களை பார்த்துட்டே இருப்பாருன்னா, நீங்கள் இந்த வாட்ச் கட்டிங்கன்னா இதே மாதிரி வாட்சை படத்தில் அப்ளை பண்ணுங்கள், சிவராலட்சுமன் சார் இந்த வாட்ச் கட்டியிருந்தாருன்னு அந்த சீனை வைப்பார். இன்னும் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் சார். ஒரு வாட்டி என்னன்னா ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம். அது இப்போ டீனரில் இப்போ சார் இருந்த இடம். அது அந்த ஓனர் பேர் பப்புஜி. இந்த அக்ரிமெண்ட்டில் பப்புஜிலாம் போடும்போது நான் டைப் பிடிக்கும் போதெல்லாம் கூட இருப்பேன். இந்தியன் சீனில் பார்த்தீங்கன்னா தாத்தா கேரக்டர் வந்து அந்த கமிஷனர் அந்த ஆஃபீஸில் போய் அவர் குத்த போவார் இல்லையா முதல் சீனில். அப்போ வந்து அந்த கமிஷனர் கேட்பார் தாத்தாவை பார்த்து, அப்போ அந்த பப்புஜி அனுப்பின ஆள் நீ தானா அப்படிம்பார். அந்த பப்புஜி பேர் அவர் தான். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு அந்த நேமை கரெக்டாக பிடிப்பார். இதெல்லாம் சார் வந்து அப்படியே குட்டி குட்டி விஷயங்கள் நிறையா சேர்ப்பார் சார். அதெல்லாம் பலம் வரும். அந்த விவாதத்தில் யார் ரொம்ப அதிகமாக பேசுவாங்க சார்? எல்லாம் ஈக்குவலாக தான் சார் இருக்கும், எல்லாருமே ஈக்குவலாக இருக்கும். ஒருத்தர் சொல்லாட்டி கூட அவர் வந்து வேறு வழியில் ஒரே வார்த்தையில் அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். இப்போ முத்துப்படுக்கு இருந்தாருன்னா முத்துப்படுக்கு ஒரு டைலாக்லேயே அடிச்சுட்டு போயிடுவார் ஒரே இதாக. அப்படியா? காந்தி கிருஷ்ணா ஒரு டைலாக்ல தூக்கிடுவார் அப்படியே. இது ரொம்ப பேசிட்டு ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க, ரொம்ப பேசினவங்களாம் பலமும் இருக்குது, எல்லாமே இருக்குது சார். எல்லாமே இது ஒரு மாதிரியான கலவை. இது சுஜாதா சாரே ரொம்ப பாராட்டுவார். ஏன்னா சில பேர் என்னென்ன சார் இந்த ரொம்ப பேசுவாங்க, அவங்க வந்து வராமல் போயிடும். அந்த பேசினதால தான் அந்த டைலாகே இவர் உருவாக்கியிருப்பார். ஸோ எல்லாருடைய இவர் தான் காரணம்னு சொல்ல முடியாது சார். சார் அதை கரெக்டாக சூஸ் பண்ணுறதுல ஒரு இது சார். முதல்வன் கதையிலேருந்து ஜீன்ஸ் கதையிலேருந்து எல்லா கதையும் உருவாக்கும் போது நான் கூட இருந்தார். நான் ஒவ்வொன்றுமே சார் இப்படி கேட்ச் பண்ணுறாருன்னு இன்றைக்கி சும்மான்னு ஒரு கதை உருவாக்குறேன்னா அந்த கதையை பாராட்டுவாங்க நிறைய பேர். கதையாக அந்த கதையெல்லாம் உருவாக்குறதுக்கு சார் ஒரு காரணம் சார். நான் அவருடைய திங்கிங் நம்ம எல்லாருமே அவரை தவிர யார்ட்டையும் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணல சார். வசந்த பாலனுக்கும் உங்களுக்குமான நட்பு எப்படி சார்? வசந்த பாலன் எனக்கு சீனியர் சார். இன்னும் சொன்னால் ரொம்ப கடுமையான சீனியர் அவர். சார் மேலே அவ்வளோ விசுவாசம் அவர். எங்களுக்கு மரியாதை உண்டு. சார் வந்து எப்படின்னா இவர் வசந்த பாலன் வந்து எப்படின்னா
ரொம்ப பதட்டமாக இருப்பார். ஏன்னா சார் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா நாங்கள் அதை பண்ணுவோம், நல்லா பண்ணணுங்கிற எண்ணத்தில் நினைப்போம். இவர் இன்னும் எங்களை விட 200% அதிகம். சின்சியாரிட்டியோட உச்சம். அப்படி ஒரு நாள் பார்க்க முடியாது சார். இன்னும் சொன்னால் கரெக்டாக எழுதணும், படித்து எழுதக்கூடாது. ஒரு வாட்டியெல்லாம் ஜீன்ஸ் படத்தில் ஏதோ ஒரு டைலாக் எழுதிட்டு இருந்தோம். நான் தான் எழுதிட்டு இருந்தேன். இல்லை ஒயிட்னர்லாம் போடக்கூடாது, ஒரு எழுத்து தப்பாக வந்தால் கிழிச்சு போட்டு எழுது, பேப்பர் போனாலும் பரவாயில்ல, தப்பு இல்லாமல் எழுதணும் அப்படின்னு சொல்லிடுவார். நான் விரும்பி எழுதுவேன். அவர் மறுநாள் காலையில் வந்த உடனே என்னென்னா பேப்பரை படிக்க மாட்டார். பின்னாடி வந்து ஒயிட்னர் இருக்கான்னு மேடாக இருக்கான்னு பார்ப்பார். இவ்வளோ கேரக்டர், இவ்வளோ பெர்ஃபெக்ட் பார்ப்பார். அவர் அவ்வளோ விசுவாசமாக ஒர்க் பண்ணுவார். ஸ்பாட்டில் அவர் நல்லா அருமையாக ஒர்க் பண்ணக்கூடிய அவர். முத்து கொடுக்குன்னு இருந்தார். அவர் ரொம்ப சென்சிட்டிவ். அவர் பெரிய ஆள் ஆகணும் சார். என்னுடைய ஆசை என்னென்னா அவர் ரைட்டிங் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல வாய்ப்பு சரியாக அமையல. அவர் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இன்னும் சொன்னால் அழகான ராட்சசி பாட்டுலாம் நடுவு வரிகள்லாம் அவர் எழுதியிருப்பார். அதை வெறும் சார் அப்ரிசியேட் பண்ணுவாங்க, ரஹ்மான் சார் அப்ரிசியேட் பண்ணுவாங்க. அது இப்போ நானும் நிறையா வரிகள் எழுதி கொடுப்பேன். எழுதும்போது வைரமில் தான் கொக்கம் முழுங்குமா அடுக்குமான்னு ஒரு சார் அந்த பாட்டு வரியில் அதெல்லாம் நான் எழுதுனது. வைரமுத்தெல்லாம் ஒத்துக்குவாரா? இல்லை சார், அவரை பாராட்டணும் சார். என்னென்னா சில நேரங்களில் சூழ்நிலைகளில் அது சங்கர் சார் கொடுக்குற வரியில் ஒரு நல்லா இருந்தால் அவரே அதை ஏற்றுக்கிறார். அப்படியா? ஆமாம் சார், அது கொடுக்கும்போது ஏற்றுக்கிறார். அது மாதிரி நிறைய சொல்லலாம் சார். அந்த மாதிரி இதாவது சில விஷயங்கள் சொல்ல முடியாது. பட் என்னென்னா அவங்க அதை ஆரோக்கியமாக எடுத்துக்கிறாங்க. அதை பாராட்டணும் சார். அது வந்து ரஹ்மான் சார் அதை அப்ரிசியேட் பண்ணுவார். எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனில் ஒரு 10% மாறும் சார். அது கரெக்ட். ஒரிஜினல் சார் தான் ஜீவன். அவர் இல்லாமல் கிடையாது. இப்போ வைரம் சார் வார்த்தைகள் வந்தாலும் அவர் ஒரு இடத்துல வந்து அவர் திடீர்னு அவரால் வர முடியாது. இந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டு ரெக்கார்ட் பண்ணணும் போது அந்த இடத்துல ஒன்று பண்ணியே ஆகணும். நம்ம அதுக்கு அசிஸ்டன்டர்களுடைய உதவி தேவைப்படுது சார். எப்படி இந்த ஜீன்ஸ் பட அனுபவம் சார்? ஜீன்ஸ் கதை உருவானதே ஒரு வித்தியாசமான அனுபவம் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா சார் நாங்கள்லாம் காரில் ஒரு வாட்டி போகும்போது வடமணி போஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட போகும்போது ராமலட்சுமன் மாதிரி ஹீரோ அந்த இவங்களை ஃபைட்டர்ஸை பார்க்குறாரு சார். அது இன்ஸ்பயர் பண்ணி தான் சார் அந்த கதையை உருவாக்குனார் சார். இதில் சார் ஒரிஜினாலிட்டி பக்காவாக பண்ணுவார் சார். ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் போதும் அவருக்கு. இந்த மாதிரி ஒரு கதை பண்ணலாமான்னு கேட்டு சார் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்து எங்கள்கிட்ட ஆஃபீஸில் சொல்கிறார். கதை ஓகே ஆகிடுச்சு சார். உடனே இந்த கதைக்கு வந்து சார் கண்டுபிடிப்பார். இந்த கதை பண்ணும்போது அமெரிக்காவில் பண்ணோம்னா கான்ட்ராஸ்ட்டாக ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்குடியை கொண்டு வந்தார். காரைக்குடி நல்லா எழுதக்கூடிய டைலாக் எழுதக்கூடிய ஆள் யார் இருக்கா? அப்போ நம்மளுடைய எமோஷனலாக எழுதக்கூடிய ஆள் பாலகுமாரனை கூட்டு வர சொன்னார். அப்படியே சுஜாதாவிலேருந்து மாறுது. அப்படி இப்போ கேமராமேன் அசோக் குமார் தான் கேமராமேன் சார் இந்த படத்துக்கு. அவர்கிட்டையும் பணியாற்றணும். அதே மாதிரி சூரியனில் ஒர்க் பண்ணிருக்காங்க. அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணும்போது அசோக்ஜி தான் அந்த படத்தில் கேமராமேன் சார். அதனால் அவரையே போட்டு அவரை எப்படி பெஸ்ட்டாக கொண்டு வரதுன்னு BL4 ஒரு கேமரா யூஸ் பண்ணோம் சார். அப்போ அந்த கேமரா அந்த நேரத்தில் ரொம்ப பெரிய லெவலு. அதை யூஸ் பண்ணோம். இது மாதிரி உருவாக்கி அந்த கதையெல்லாம் எடுத்துகிட்டு இதில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் சொல்கிறதா இருந்தால் ஜீன்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு வரிகள் அங்கங்கே வருது, டைலாக்லாம் குடி அதெல்லாம் வர சார். அந்த படம் கிராஃபிக்ஸ் பண்ணும்போது நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணேன் சாருக்கு. என்னை பார்த்தா கிராஃபிக்ஸ் அது மாதிரி தான் பார்ப்பார் என்ன. அப்போ சார் வந்து என்னென்னா பென்டமீடியா தான் பண்ணாங்க சார். பென்டமீடியாவுக்கு போகும்போது ஃப்ளாப்பிலாம் எடுத்து போகணும். நம்ம டெப்ளாக் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் டெக்னிக்கல் விஷயங்களுக்கு நான் ரொம்ப அசிஸ்ட் பண்ணேன் அவர்கிட்ட. அவர் ரொம்ப அதை சப்போர்ட்டாக ஃபீல் பண்ணார் சார். நிறைய இடத்துக்கு என்னை அனுப்புவார் அவர். எங்கேயாவது கிராஃபிக்ஸ் விஷயமாக டிஸ்கஷன் பண்ணும்போது நான் மெயினாக போவேன். அந்த டெப்ளாக் பண்ணும்போது என்ன பண்ணலாங்கிற டெக்னாலஜி படி என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அது பெரிய பாடம் சார். அது அதை கற்றுக்கிட்டது. இன்னும் சார் இன்னும் சொன்னால் இந்தியன்லாம் ஒரு சின்ன ஒரு அதாவது ஒரு ஸ்க்ரீன் ஷாட் மாதிரி பண்ணணும் சார். டிவிடியிலேருந்து இந்த மாதிரி ஷாட்டு அவர் சார் பிரிண்டில் கேட்டார். இன்றைக்கெல்லாம் மொபைலில் இப்படினாலே நம்மளுக்கு ஸ்க்ரீன் ஷாட் வருது. அது எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் ப்ராசஸ் பண்ணி இந்தியன் ஆர்டிஸ்ட் கம்பெனியில் போய் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு போராடணும். அவ்வளோ கஷ்ட காலத்தில் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு சார். ஸோ அதுக்கப்புறமா என்னென்னா ஜீன்ஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம். அப்புறம் ஐஸ்வர்யா ராயாவில் வந்தாங்க. அப்போ என்னை பார்த்தோன்னே நீங்கள் என்ன இங்கே என்ன ஆச்சரியப்பட்டாங்க, என்னங்க நீங்கள் எங்கள் பேட்டி எடுக்க வந்தீங்களா மாதிரி பார்த்தாங்க என்ன அவங்க. இல்லை அசிஸ்டன்ட் டேரக்டர் ரொம்ப இதாகிட்டாங்க. அப்புறம் நான் ஹிந்தி படிச்சிருக்கேன் சார். நான் ஹிந்தி எனக்கு ஹிந்தி பேச தெரியாது, நல்லா எழுதுவேன். எனக்கு ஹிந்தி பரீட்சையெல்லாம் நிறையா விசாரத்து வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். அப்போ டைலாக் எழுதும்போது என்னென்னா இப்போ நீ இங்கே வா அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நீ இங்கே இங்கிலீஷில் எழுதி கொடுத்தா கூட தப்பாக பேசுகிறாங்க. நான் இந்த ஹிந்திலேயே எழுதும்போது அதனுடைய நுவான்சஸை பிடிச்சிக்கலாம் சார். நான் ஒரு தடவை பேசி காட்டுவேன். இது அவங்களுக்கு பிடிச்ச இந்தியன்லேயே ஆரம்பித்தேன். மனிஷா கொல்லாக்கும் டைலாக்கள் சொல்லிக் கொடுப்பேன் நான். ஜீன்ஸில் வந்து இவங்க ஐஸ்வர்யா சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப டெய்லி அந்த டைலாக் சொல்லும்போது நான் தான் போய் சொல்லிக் கொடுப்பேன். ஆல்ரெடி ஏற்கனவே பழக்கங்கிறனால சாரும் நல்லா நீங்கள் இது பண்ணி நீ அவங்கள்ட்ட இது பண்ணிட்டு நல்லா சுமூகமாக அந்த படத்தில் திருப்பி அந்த படம் கிட்டத்தட்ட ஜீன்ஸ் 2 படத்துக்கு ஈக்குவல் சார். ஏன்னா டெப்ளாக்னால திருப்பி எடுக்கும். கரெக்ட். இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று நிறையா அப்புறம் எம்டி ஷாட் நிறைய எடுத்து நிறைய கான்ட்ராக்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா டோட்டலாக வந்து அந்த படம் முடிகிற வரைக்குமே அவங்க டைலாக் சொல்லிக் கொடுக்குறதாகட்டும் இல்லைனா என்னுடைய பங்கு இருந்தது. அதே மாதிரி நாங்கள் இந்த காசிமேடு இந்த இதெல்லாம் எடுப்போம் சார். அந்த படங்கள்லாம் எடுத்தோம். இந்த பண்ணார அந்த பக்கம்லாம் போயிட்டு அப்போ கடலில் இந்த பாட்டெலாம் எடுக்கும்போதெல்லாம் பார்த்தா இந்த போட்டில் நான் கிளாப் கொடுத்துட்டு நான் உட்காந்துக்குவேன். இப்படிலாம் இருக்கும். வசந்த பாலன் அங்கே இருப்பார். பிரசாந்த் ஐஸ்வர்யா ராய் கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது அந்த படத்தில்? சூப்பராக இருக்கும் சார். ரொம்ப இவர் என்னென்னா இவர் ரொம்ப நாலேஜான இவர் கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள வருவார் பிரசாந்த். அதாவது கிராஃபிக்ஸ் பண்ணனால கரெக்டாக அந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு லுக்கெல்லாம் கரெக்டாக கொடுப்பார். அசோக்ஜி அப்போவே அசோக்ஜியெல்லாம் பாராட்டுவார். நான் ஏதாவது கம்ப்யூட்டரில் ஏதாவது பண்ணும்போது என்ன டெக்னாலஜின்னு கேட்பார், இது இப்படி பண்ணலாமேன்னு கேட்பார் அவர். அந்த அளவுக்கு பிரசாந்தோட கான்ட்ரிபியூஷன் நிறையா. அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி கேட்பார் இன்ட்ரெஸ்ட்டாக. சார் மேலே ரொம்ப மரியாதை. அவருக்கு ஒரு என்னென்னா நானும் பிரசாந்த் கிட்டத்தட்ட வந்து என்னென்னா ஒரே ஏஜ் குரூப் சார். என் கூட காலேஜில் படித்தவங்களும் அவர் கூட ஸ்கூலில் படித்தவங்க ஒரு கிளாஸ்மேட் மாதிரி அவர். அப்பயே நான் அவர் பேட்டி ஒரு வாடி எடுத்திருக்கேன். அதனால் இங்கே பார்த்தோன்னே அவருக்கு ஜீன்ஸ் டீமில் யாருமே தெரியாது.
இவர் சங்கர் சார் உடனே பதறி போய் வராது, ம். வாய்ப்பு கிடைச்சிருச்சு. யார்கிட்ட பழகிறது என்னன்னு தெரியுமோ நான் ஒருத்தன் தான் பிடிப்பேன். ஆனால் நானும் வந்து படம் ஃபுல்லாக ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். அந்த நேரத்தில் வந்தே மாதரம்லாம் வந்தது சார். அப்போ வந்தே மாதரம் வந்து அப்போ இந்தியா கேட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ நாங்கள் வந்தே மாதரம் பண்ணும்போது இந்தியா கேட்டில் நாங்கள் ஜீன்ஸ் படம் ஷூட்டிங் அப்போ அங்கே 2 பேரும் நாங்கள் வாக்கிங் போயிட்டே இருப்போம் நைட்லாம், பிரசாந்த் நானும். அப்போ அவர் இதில் லேமல்டியனில் தங்கியிருந்தார். ரொம்ப நல்லா அற்புதமான அனுபவங்கள் சார் அதெல்லாம். அந்த பிரசாந்த் கூட அவர் ரொம்ப ரொம்ப பெரிய பொட்டன்ஷியல் சார். எங்கேயோ போக வேண்டிய அவர் இன்னும் என்னுடைய எண்ணம். அவருடைய திறமைகளே வேறு. நம்ம ஒர்க் பண்ணவங்களில் அவ்வளவு ஒரு டைரக்டருக்கான ஒரு ஹீரோ சார் அவர். முதல்வன் படம் உருவான விஷயம் சொல்லுங்கள் சார். எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஊருக்கு போயிட்டாங்க சார். நான் சென்னை ஆளுனால நான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு வர ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன். சங்கர் சார் காலையில் எங்கேயோ போயிட்டு வந்தேன் சார். மதியம் சாரும் சங்கர் சார் எங்கேயோ போயிட்டு வந்தாங்க காலையில். திடீர்னு ஒரு ஃபோன் வருது சார். ஃபோன் பண்ணால் எங்கள் ஆஃபீஸில் அடிக்கடி கலாட்டா பண்ணுவாங்க சார். நான் போன உடனே இந்த மாதிரி நாளைக்கு எல்லாமே நம்ம ஊட்டிக்கு போகிறோன்ட்டு. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், ரஜினி சார் பேசி ஒரு ஊட்டியில் ஒரு கதை உருவாக போகுது. அதை பாயிண்ட் எடுத்து ஒரு நாள் முதலமைச்சர் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு உடனே சுஜாதா சார் ஃபஸ்ட்டு ஒத்துக்கல். விஜய் சார்ட்டெலாம் பேசலாம்னு பிளான் பண்ணோம். எஸ்இசி சார்கிட்ட பேசினாங்க அவரோட குருக்கிட்ட. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.